ராதா, எதிர்பாராம உன்னை சந்திச்சதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எதிர்பாராம அப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருந்தேனே. எவ்வளவு நேரம் இப்படி பாத்துக்கிட்டு இருப்பீங்க? காபி சாப்பிடுங்க சார். தேங்க்யூ மிஸ் ரத்னா. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்க செயின் வந்துரும். செயின் வருதோ இல்லையோ, நீங்க அடிக்கடி இங்க வருவீங்க. ரத்னா சும்மாரு. அவர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நாய்க்கு மட்டும் இல்ல, எனக்கும் மாப்பம் பிடிக்க தெரியும். பாராதா, போற வழியில உன்னை பிரஸ்ல டிராப் பண்ணிட்டு போறேன். வேண்டாம், நீங்க போங்க. பாய். ஏ ராதா, நீ அவர் கூடவே போயிருக்கலாமே. நான் தனியாவே போய்க்கிறேன். வரேன். பெண்களை வைத்து வியாபாரம் செய்யும் பிம்பு காசிநாத் கொலை. இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. போலீஸ் தீவிர விசாரணை. ஓய், அன்னைக்கு என்னமோ பெருசா சொன்னீரே, புதுசா வந்திருக்க ராதா என்னத்தை எழுதி கிழிச்சிட்டு போறான்னு. இப்ப பாத்தேடா, விறக புழக்கிற மாதிரி புலந்து கட்டுறாயா. என்ன ஹெட்டிங், என்ன ரைட்டிங், சவுக்கு சவுக்குன்னு சுயிங்க மாதிரி எழுதுறதெல்லாம் இனிமே எடுபடாதியா. கான்ட்ரவர்சியலா, ரெவல்யூஷனரியா, அல்லிட்ரேஷனோட எழுதணும். புரிஞ்சுனேடா? சதா சிகரெட்டை ஊதிண்டு வேர்க்கடலையை குறிச்சிட்டு இருக்கிறத விட்டுடுங்க, விறுவிறுப்பா எழுதுங்க. மிஸ் ராதாவோட எழுத்தும் அவங்க மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அவன் அழகியே அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவன் மாதிரி எப்ப எழுத போறேன்? ட்ரை பண்றேன் சார். எனக்கு நம்பிக்கை இல்ல. வாமா ராதா, வா. இது சரியா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அதுக்கு தானமா இருக்கேன். அம்மா ராதா, நோக்கு சரஸ்வதியோட கடாட்சம் பரிபூர்ணமா இருக்குமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெரியவங்க ஆசீர்வாதம். சேவமா இருமா. அம்மா, எடிட்டர் ஐயா உங்களை கூப்பிடுறாங்க. கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வாமா. வணக்கம் சார். வணக்கம் ராதா, உட்கார். தேங்க்யூ. போன வாரம் ஞாயிறு மலர்ல கல்லூரி பெண்களை பத்தி நீ எழுதின கட்டுரைக்கு ஏராளமான பாராட்டு கடிதங்கள் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். உன்னை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாம தினம் எழுதுறேன் சார். வெரி குட். பை தி பை, இன்னைக்கு எத்ராஜ் காலேஜ்ல பெண்கள் பாதுகாப்பு கழகத்தோட ஒரு மீட்டிங் நடக்க போகுது. ஏதாவது நல்ல விஷயங்கள் கிடைக்கும். என் சிநேகிதி ரத்னாதா அந்த கழகத்துக்கு செக்ரட்டரி. என்ன வர சொல்லிருக்கா? என்னென்ன அந்த பேச்சை தொகுத்து உன் பாணியில எழுத. சரி, வரேன் சார். தேங்க்யூ. இந்த கூட்டத்திற்கு பிரபல மனோதத்துவ நிபுணர் டாக்டர் திருமதி ஜானகி அவர்களை தலைமை தாங்கி நடத்தி தரும்படி பெண்கள் பாதுகாப்பு கழகத்தின் செயலாளர் என்ற முறையில் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தாய்மார்களுக்கும் என் அருமை சகோதரிகளுக்கும் வணக்கம். பெண்களை தெய்வமாக போற்றி புகழ்ந்த நாடு இது. நமது பாரதத்தை மாதாவுக்கு ஒப்பிட்டு பாரத மாதா, இந்திய தாய் என்றெல்லாம் அழைத்தார்கள். மொழியும் நாடும் தாயின் பெயரால் தாய்மொழி, தாய் நாடு என்று சிறப்படைந்தது. கொட்டிலுக்கு வந்த பசுவையும் கூடத்துக்கு வந்த மருமகளையும் மகாலட்சுமி என்று கூறி பெரியவர்கள் பெருமைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட பெருமையான பெண்ணினம் இன்று வறுமையினாலும் வரதட்சணை கொடுமையினாலும் பாதிக்கப்பட்டு வாடுகிறது. கன்று போட்ட பசு பால் தருவது 4 மாதமோ 6 மாதமோ தான். ஆனால் கல்யாணமான பெண் தன் வாழ்நாள் முழுவதும் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு ஏதாவது பொருள்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுகிறாள். அப்படி கொண்டு வராத பெண்கள் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தி கொன்றுவிட்டு ஸ்டவ் வெடித்து மரணம் என்று சுலபமாக சொல்லிவிடுகிறார்கள். சாட்சி இல்லாத காரணத்தால் சட்டம் செயலற்று போகிறது. இந்த கொடுமைக்கு கணவன்மார்களும் உடந்தையாக இருப்பது ஆண்கள் இனத்திற்கே அவமானம், வெட்கக்கேடு. உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டவ் எடுத்து மரணம் என்று சொல்வது அத்தனையும் உண்மை அல்ல. ஏதோ 1-2 நிகழ்ச்சிகள் உண்மையாக இருக்கலாம், மற்றவை திட்டமிடப்பட்ட கொலை. நான் ஒரு மனோதத்துவ டாக்டர் என்ற முறையில்
என்னிடம் ஆலோசனை கேட்க எத்தனையோ பெண்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு பெண்ணும் 2 விதமான குறைகளைத்தான் கூறுகின்றனர். ஒன்று கணவரை பற்றிய குறை, இரண்டாவது மாமியாரை பற்றிய குறை. இந்த 2 குறைகளும் இல்லாத பெண்கள் நம் நாட்டில் எங்காவது இருக்கிறார்களா? கற்பு கற்பு என்று ஆண்கள் கதைக்கிறார்களே, அந்த கற்பின் இன்றைய நிலை என்ன? உறுதியான கற்புடைய ஒரு பெண்ணை விட மேலானது இந்த உலகத்தில் வேறொன்றும் இல்லை என்றார் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட கற்புடைய ஒரு பெண் தன்னந்தனியாக நடுஇரவில் நடமாட முடிகிறதா? முடியும் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் உள்ள ஒரு பெண் எழுந்து நிற்கட்டும் பார்க்கிறேன். யார்? கமான், கெட் அப், கமான். உண்மையிலேயே நான் வெட்கப்படுகிறேன். உங்களை பார்த்து அல்ல, இந்த சமூகத்தை பார்த்து. வெளியில் தனியாக செல்லும் ஒரு பெண்ணின் உடைமைக்கும் கற்புக்கும் இன்று உத்தரவாதம் இல்லை. பெண் என்றால் பேயும் இறங்கும். இன்று எந்த மனித பேய் உங்களை கண்டு மனம் இறங்குகிறது? கேவலம் கவரிங் செயினை தங்கம் என்று கருதி எத்தனை கழுத்துக்கள் நெருக்கப்படுகின்றன. காதில் கிடக்கும் 1/2 கிராம் தங்கத்துக்காக கள்ளம் கவனம் இல்லாத எத்தனை பிஞ்சு குழந்தைகள் வஞ்சகமாக கடத்தப்படுகின்றன. லிசன், பெண்கள் தங்கள் பாதுகாப்புக்காக ஏதேனும் ஆயுதம் வைத்துக் கொண்டால் கூட தவறில்லை என்ற நிலைமை இன்று உருவாகி இருக்கிறது. பஸ் ரயில் நிலையங்களில் வெளியூரில் இருந்து தனியாக வரும் அப்பாவி பெண்களை ஏமாற்றி அழைத்து சென்று அவர்கள் கற்பை சூறையாடி வியாபாரம் நடத்துகின்ற வெட்கம் மானம் இல்லாத பீப் என்ற வெறிநாய்களை பற்றி பத்திரிகையில் படிக்கிறோம். அப்படிப்பட்ட கொடிய கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவன் கத்தியால் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அந்த கொலையாளியை போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறதாம். இப்படிப்பட்ட ஒரு சண்டாளன் கொலை உண்டதால் இந்த சமூகத்துக்கு நன்மையை தவிர நஷ்டமில்லை. திருடனை கொட்டிய தேளை தேடி கண்டுபிடிக்க வேண்டுமா? தண்டிக்கப்பட வேண்டியது திருடனா தேளா? கேட்டால் சட்டம் என்று பதில் வரும். அந்த சட்டத்தின் உதவியை நாடி காவல் நிலையத்திற்கு சென்ற ஒரு அப்பாவி பெண் அங்கேயே கற்பழிக்கப்பட்ட செய்தியை நீங்கள் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள். தனிப்பட்ட ஒருவன் செய்கின்ற தவறால் காவல் நிலையத்துக்கே களங்கம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட புல்லறிவிகள் மீது காவல்துறை கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலத்து பெண்கள் வீட்டில் பொறுப்பாகவும் வெளியில் நெருப்பாகவும் இருக்க வேண்டும். எழுச்சி கொண்ட பெண்களை அடக்க எந்த சக்தியாலும் முடியாது. பெண்கள் மாள பிறந்தவர்கள் அல்ல, நாட்டை ஆள பிறந்தவர்கள் என்பது அகில உலக அரங்கில் நிரூபிக்கப்பட்டு விட்டது. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற பாரதியின் வாக்கை பலிக்க வைத்து சமூகத்துக்கு பாடம் புகட்டுவோம். வாழ்க தாய்க்குலம். வணக்கம்மா. வணக்கம். என் பேர் ராதா. நான் சமுதாயம் பத்திரிகை நிருபர். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட புரட்சிகரமான கருத்துக்களை உங்க மாதிரி ஒரு தாய் மூலம் நான் இப்பதான் முதல் தடவையா கேட்கிறேன். உங்க பேச்ச எங்க பத்திரிகையில நான் பப்ளிஷ் பண்ண போறேன். நன்றி. வரேன். பாய். ராஜா, பிரஸுக்கு ஃபோன் பண்ண, நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க. உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? யூனிஃபார்ம் இல்லாம வந்திருக்கிறத பார்த்தும் கூட என்ன விஷயம் கேட்டா எப்படி? ராதா, இடையில கொஞ்ச நாள் நாம பிரிஞ்சிருந்தாலும் பழைய நினைவுகள்லாம் இன்னும் என் மனசுல பசுமையா இருக்கு. பழசையெல்லாம் மறந்துட்டியா ராதா? அதையெல்லாம் மறக்க முடியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அப்ப என் கூட வா. உங்ககிட்ட மனசு விட்டு நிறைய பேசணும். ராதா, ராஜா, நான் பிரஸ் போய் ரிப்போர்ட்ஸ் எழுதணும். அதெல்லாம் அப்புறமா எழுதிக்கலாமே. இப்பதான் புதுசா சேர்ந்திருக்கேன். ஐம் சாரி. ஜனா சார், நான் தான் விக்கி பேசுறேன். நீங்க ராத்திரி பகல் எந்த நேரம்னாலும் வரலாம். இது உங்க வீடு மாதிரி. நாய்களா, குலைக்காதீங்கடி. உங்களே இல்ல சார், நீங்க தப்பா நினைக்காதீங்க. இது போலீஸா? இந்த இடத்துல அந்த வேலை நடக்குதுன்னு எந்த போலீஸுக்கும் தெரியாது. நீங்க தைரியமா வரலாம்.
சரி சரி, நானே ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன். ஆமா ஆமா, அதே பறவைதான். என்னமோ கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடி விட்டு போகலாம்னு வந்தா ஒரே வேதாந்தம் பேசுறாங்க. ஏனுங்க, காசை கொடுத்து விட்டு காதல் பண்ண வந்தானுங்களா இல்ல காலட்சேபம் கேட்க வந்தானுங்களா? ஏனுங்க, என்னாச்சு? மேல ஒரு பொண்ணு அனுப்புறீங்கல்ல, அவன் நான் சொல்றதையெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கேவலம் இந்த அல்ப சந்தோஷத்துக்காக ஏனுங்க நாய் மாதிரி அலையுறீங்க அப்படின்னு என்ன பார்த்து கேட்கறாங்க. அவ கிடக்குறா கழுத. நீங்க மேல போங்க, வேற ஆள் அனுப்புறேன். வேண்டாங்க. உங்க மாதிரி வாடிக்கைக்காரங்க திருப்தி இல்லாம போனா என் பிசினஸ் பாதிக்கும். ப்ளீஸ் கைய விடுங்க. இனிமே இந்த இடத்துல அடி எடுத்து வைக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதுங்க. போயா, கட்டில பண்டாட்டியை விட்டுட்டு கள்ளத்தனமா குச்சி நுழையிற காலி பசங்களுக்கு கௌரவம் வேற கௌரவம். மூஞ்ச பாரு. சரதா போடி. சதா போடா. ஏய், ஏன் எதிரிலேயே என் கஸ்டமரை இன்சல்ட் பண்றியா? கழுத போடி. எங்க அந்த நாய்? ஏண்டி, வந்த வாடிக்கைக்காரங்கிட்ட உபதேசமா பண்ற பெரிய பத்திரியா? பத்தினியாதான் நான் இந்த பாழ ஊருக்கு வந்தேன். உன் பார்வையில பட்டதுக்கு அப்புறம் தான் நான் வேசியானே. நீயா தேடி இங்க வந்து விழுந்த? ஆமாயா, வேலை தேடி தர கம்பெனின்னு பேப்பர்ல நீ விளம்பரம் பண்ணியிருந்த. அத பார்த்து உண்மை நம்பி ஊரை விட்டு வந்து நாங்களும் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம். என்னது? இனிமே இந்த மாதிரி வக்கர புத்தி உள்ளவனுக்கு வந்தா நானே அவனை செருப்பால வைப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவேன்? சொல்லுவியாடி? சொல்லுவியா? சொல்லுவியாடி? என்ன செய்யணும் பாரு. ஏன் அவளை அடிக்கிற? ஏய் விடு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவளை குத்தி கொன்னுருவேன். விக்கி, நாய்ங்க திங்கிறது ஏன் சோறு, அதை மறந்துட்டு என்ன ஏத்து பேசுதுங்க. எங்களுக்கு நீ ஒண்ணு சும்மா சோறு போடல. எங்க சரீரத்தை வித்து நீ சாப்பிடுற. வாடி என் புது பத்தினி, நீ இவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? பசி பட்னி பறந்து போனதும் பத்திரித்தனம் வந்துருச்சா? ஏய், சாயங்காலம் 5 மணிக்கு வெளியில போகணும், தயாராயிரு. எங்க? ரெயின்போ ஹோட்டலுக்கு. ஜனா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பார். ஜனா, நான் வர மாட்டேன். வேற யாராவது கூட்டிட்டு போ. அவருக்கு நீதான் வேணுமா? மனுஷனாவ சுத்த சோதா. அவன் பொண்ணுங்களை கூப்பிடுறது இன்பத்துக்காக இல்ல, இம்சப்படுத்துறதுக்கு. தேன் எடுக்க முடியாம கல்லால் அடிச்சு கூட்ட ஒடிச்சு வேடிக்கை பாக்குற மிருகம். ஏண்டி, கட்டுக்கட்டா நோட்டு கட்ட வீசுறாரே, அது கசக்குதோ? அந்த நோட்டு கட்ட நீயே கட்டிட்டு அழு. அன்னைக்கு குடல் காஞ்சு போய் வந்த, உன் குடும்பத்தை காப்பாத்த சொல்லி கும்பிட்டு அழுத. இன்னைக்கு கொடுத்து போய் பேசுறேன் இல்ல? உன் பாஷையிலே சொல்றேன். பழா போனதுக்கு அப்புறம் நான் உன்னை பத்தினி வேஷம் போடல. அழிஞ்சது அழிஞ்சாச்சு. வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த ராட்சசன் கிட்ட மட்டும் வேண்டாம். சோதா பையன் சுருட்டால சுட்டே சித்திரவதை பண்ணுவான். இத பாரியா. ஆட்ட வாங்குறவன் சூட்டையும் போடுவான், கொம்பையும் தீப்பான். சாயங்காலம் 5 மணிக்கு ரெடியா இருக்கணும். இல்ல நான் பேச மாட்டேன். நான் பேசு.